ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூனிகானில் வந்து சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பரேட்டர் வந்து ப்ராப்ளம் வருது. வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது. ஸோ நம்ம வண்டியை வந்து மூவ்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதாவது லோ டார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அடைக்கும். ஒரு மாதிரி பெட்ரோல் இல்லாத மாதிரி அடைச்சி போகிற மாதிரி ஃபீல் ஆகாது. பட் அப்படி தான் நடக்கும். இது என்னன்னு சொல்லிட்டு நான் மெக்கானிக்கில் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, கார்பரேட்டர் வந்து ப்ராப்ளம், இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ என் வண்டிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதான்னு கேட்டோன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 யூனிகான் பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு கார்பரேட்டர் வந்து அசம்பிள் பண்ணி வருது, யூனிகானுக்காகவே ஸ்பெஷலாக வருது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணார். ஸோ இந்த கார்பரேட்டரை வந்து நம்ம எப்படி இந்த யூனிகான் பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பேக்கோ வந்து பார்த்திங்கன்னா 150 யூனிகான் BS4 மாடல். ஸோ இது வந்து இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா BS3 மாடல். இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வாங்கினேன். BS3 வந்து ஸ்டாக் இல்லை கடையில். ஸோ அதனால் வந்து நான் இதை வாங்கினேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, ஏன்னா வண்டி வந்து மைலேஜ் கொடுக்க மாட்டுது. இந்த கார்பரேட்டருக்கும் இந்த கார்பரேட்டருக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த வண்டியில் இருக்கிற கார்பரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டயாஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது ஒரு மாதிரி லப்பர் மாதிரி இருக்கும், உள்ள கிண்ண மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அது தேய்மானம் அடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வண்டி வந்து அந்த மாதிரி அடைக்க ஆரம்பிச்சிடும். உள்ள கார்பரேட்டரே வந்து செட்டாக தேஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுனா, கார்பரேட்டரே மாற்றுற மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்து வண்டி, 2013 மாடல், இப்போ 11 வருஷம் ஆக போகுது. ஸோ இதில் வந்து அந்த டயாஃபார்ம் வராது. இதுக்கும் அதான் வித்தியாசம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பரேட்டரை எனக்கே வந்து இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு ரெஃபர் பண்ண ஒரு மெக்கானிக் மூலயமா நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலான்னா, வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம மெக்கானிக் கடைக்கு போயிடலாம். அங்கே போய்ட்டு அவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாருன்றதை இந்த யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பேக்கோ கார்பரேட்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நான் தேடி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு எந்த ஒரு வீடியோவும் கிடைக்கல. ஸோ நம்ம தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட போகிறோம்னு நினைக்கிறேன். எப்படி யூனிகானில் இந்த ஸ்பேக்கோ கார்பரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுவும் BS4 வந்து BS3 பைக்குக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த கார்பரேட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக்காக அன்பாக்சிங் மாதிரி இது மேலே வச்சு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது ஆல்ரெடி கடையில் வந்து பிரித்து பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டரு. இதில் வந்து ஹோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதிலே செட்டாக வந்துடுதுங்க. இது BS4ன்றதுனால என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹோஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஹோஸு. இந்த ஹோஸ் வந்து பெட்ரோலு. இது வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோக் கேபிள் இருக்குது பார்த்திங்களா, அது கொடுக்குறது. இதில் ஒரு ஹேர் ஹோஸ் வரும், ஏர் ஹோஸு. அப்புறம் வந்து ஒரு ஓவர்ஃப்ளோ ஹோஸ். இந்த ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா BS4க்காக சொன்னாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுக்குறது கேபிள். ஓகேங்களா, இதுதான் கார்பரேட்டரு. ஒரு ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கூடவே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வச்சு தான் இந்த கேபிளை வச்சு தான் நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள் போட முடியும் நம்ம பைக்குக்கு. ஃபைனலாக நம்ம மெக்கானிக் ஷாப்புக்கு வந்தாச்சு. இவர் தான் நம்ம அண்ணன், மெக்கானிக் அண்ணன். பேர் வந்து மணிகண்டன். ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான். நான் முன்னாடியே கால் பண்ணி சொன்னதுனால போன உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதில் பழைய கார்பரேட்டரை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூலாம் பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிவிட்டு அது வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. அதை வந்து கஷ்டப்பட்டு அண்ணன் வந்து வெளியில் எடுத்துட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள், பழைய கேபிள் அதில் இருந்தது. எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா பழைய கார்பரேட்டரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது கார்பரேட்டர். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஒயர்லாம் இருக்குது பார்த்திங்களா, பவர் கொடுக்குறது அந்த கேபிள். அப்புறம் வந்து இந்த நட்டு மாதிரி கைட்டு இருப்பாருங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஜோக் கேபிள் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். அதில் வந்து ஆல்ரெடி இருக்குது, அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் கேபிள் தான். கேபிள் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, அதில் இருந்த பழைய கேபிளே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி போடணும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து ரிமூவ் பண்ணுறாரு. அந்த கேப்பில் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கிட்ட, டே தம்பி அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து கழட்டி எடுத்துடுறா அப்படின்னு சொன்னார். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பி குயிக்காக வந்து கழட்டி எடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம நியூ கேபிள், அந்த கார்பரேட்டர் கூட வந்து பார்த்திங்களா புது கேபிள், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு நம்ம தம்பி. அவர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிச்சிட்டார். குயிக்காக வந்து கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு புது கார்பரேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வேலையை வந்து கரெக்டாக அண்ணன் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த தம்பியும் வேலையை முடிச்சிட்டான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த புது கார்பரேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜோக் கேபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்சர்ட் பண்ணி மாட்டி முடிச்சிட்டாரு. கொஞ்சம் டைட்டும் வச்சுட்டார் அண்ணன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள், அதை வந்து பார்த்திங்கன்னா டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு
அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கு அப்புறம் வந்து அது மேலே இருக்கிற கேப்பு அதெல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காந்தகம் மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, பழைய கார்பரேட்டரில் டயாஃபார்ம் இருக்கும், அது கீழே ஒரு வெயிட்டாக ஒன்று இருக்கும் ஒரு மாதிரி காந்தகம் மாதிரி. அதே மாதிரி ஒரு பாருங்க, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிளை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அதில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அண்ணன். இந்த மாடல் கார்பரேட்டரில் அந்த மாதிரி தான் வருது. ஸோ அந்த கார்பரேட்டருக்கும் இந்த கார்பரேட்டருக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே. ஃபைனலாக இதை அப்படியே தூக்கி கார்பரேட்டர் டாப்பில் வச்சு மாட்டி விட வேண்டியதாங்க. அதை மாட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. அது வந்து மரம் வந்து கரெக்டாக வச்சு போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து டைட் ஆகும் கரெக்டாக. ஸோ அதை வந்து அண்ணன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாருங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏர் ஹோஸு பெட்ரோல் ஹோஸு எல்லாத்தையும் எடுத்து அந்த சைடு விடுறாரு. இப்போ வந்து இதுக்கு கரண்ட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் 3 பின் அடாப்டர் மாதிரி ஒன்று வரும். பைக்லேயும் ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து அதில் ஃபிட் பண்ணணுங்க. இப்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய ஹோஸ் மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த ஏர் ஃபில்டர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணணும். அடுத்தது இன்ஜின் பக்கம் ஒன்று இருக்குது பாருங்கள் குட்டியாக, அதுலேயும் வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அது ரிங் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கரெக்டாக டைட் வச்சிடணுங்க. அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிடணும். ஓஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஓஸ் இருக்குது பாருங்கள், 2 ஓஸ், ஒரு ஹேர் ஓஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ஓவர்ஃப்ளோ ஓஸ். அதை எடுத்து கீழே விட்டுட்டார். இது வந்து பெட்ரோல் ஓஸ், இப்போது மடைக்கு உள்ளே வர்றாரு பார்த்திங்களா, அது வந்து பெட்ரோல் ஓஸு. இது பழைய ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி அதிலே விட்டுருங்க, இல்லை கையில் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஓஸ் மட்டும் தான் போடணும், ஏன்னா இது கூடவே வந்து இந்த ஓஸ் தான் வருது. ஸோ அதனால் இந்த ஓஸை வந்து கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த ஸ்க்ரூலாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா டைட் பண்ணுறாரு. ஓகே, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ ஸ்பீட்லாம் அதில் தான் வரீங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோண்டா யூனிக்கான பைக்குக்கு வந்து இதேமாதிரி கார்பரேட்டர் மாற்றணுன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.